நம்புகிறேன். நீர் சொன்னால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த காலவெளியில உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து நம்ம சில பாடல்களை பாடி அப்ப நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இல்ல தெரிந்த ஒரு பழைய பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்று நம்ம சந்தோஷமா பாடி கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். சொல்லுங்க, கலங்கிடாதே, துதியினால் இடிந்து விழும். கைகளை தட்டி சொல்லுவோம், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி நன்றியால் நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கீழே. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். ஓ, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்தாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ, இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே. ஓ, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். சொல்லுங்க, சரீரம் ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும். எரிகோ மதிலும் எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். சொல்லுங்க, எரிகோ உங்களுக்கு முன்பாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்க மனசுல நினைக்கிற ஒரே ஒரு காரியம், தூதிடாதே, தீவை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, தீவை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றி
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். ஜீசஸ் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை கொஞ்சமும் பயம் வேண்டாம். சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். சொல்லுவோம், இயேசு என்னும் இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. ஜீசஸ் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். வல்லவர் வல்லவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆமென். உங்களுக்கு எதிராக உங்களுக்கு முன்பதாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனையை பார்க்கலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். தாவீது ஒரு சிறிய பையன், ஆனா அவனுக்கு எதிராக நின்றது ஒரு பெரிய கோலியாத், ஒரு ராட்சதன். ஆமென். அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு சைஸ் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். என் கூட இருக்கிறவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர். ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 45-46 வசனம் சொல்லுகிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சைஸை பார்த்து இடப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோமா? நமக்கு சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா இந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள், ராணுவ வீரர்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன பையன் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது, என் கூட இருப்பவர் பெரியவர். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எல்லாம் ஆப்போசிட்டா இருந்தது. ஆனா அவனுக்கு தெரியும், எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் எதிரிகளின் கைகளில் இருந்து என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். ஆமென். கைகளை உயர்த்தி. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் என்னில் குறைவானதோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே. அதிசயம் செய்வார், கலங்காதே. கைகளை தட்டி பாடுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும். எனக்குள்ளே, ஓ எனக்குள்ளே. எல்லாரும் நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி வாயை திறந்து பாடணும். நீங்க அறிக்கை செய்கிறீங்க, எனக்குள் இருப்பவர் பெரியவர்.
இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள் இருக்கின்ற உன் இயேசு என்றும். நம்பிக்கை நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா வாய்த்திருந்து விசுவாசம் என்னில், வாய்த்திருந்து அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார். தலைக்கு மேல கைகளை தட்டி சொல்லுங்க. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரிய. நமக்குள்ளே நமக்குள் விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. நம் இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ. சூழ்நிலை எல்லாம் ஓ சுற்றத்தார் உன்னில், ஓ வல்லவர் உனக்குள்ளே வலக்கரம் செய்வார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே நல்ல சந்தோஷமா விசுவாசமா சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு ஓ ஒளி வரும் நேரம். ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும், நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரை. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே உன் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? எத்தனை பேர் ஒரு உறுதியா சொல்ல முடியும் அவர் நமக்குள்ள இருக்கிறார்? ஆமென். நமக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா தட்டிட்டு போயிட்டே இருப்போம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவரை உயர்த்தி கொண்டே இருந்தா போதும். வேதம் சொல்லுகிற யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருந்து நான் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். நம்ம யுத்தம் பண்ணணும்னா அவர் அமைதியா இருப்பாரு, நம்ம அமைதியா இருந்தா அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி காரியங்களை செய்கிறவர். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆமென். அவருக்கு நீங்க நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தா போதும், அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார். அவருடைய பாதுகாப்பின் கீழே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தாங்குவான். ஆமென். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக உங்களையும் என்னை அவர் மூடி மறைத்திருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. இந்த காலவெளியில நீங்க எல்லாரும் சத்தமா சொல்றீங்க, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார்.
பாசமாய் சிலுவையில் எனக்காய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். சேர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். வாயத்திலிருந்து விசுவாசமா பாட போகிறீங்க. இந்த மார்ச் மாதம் முழுவதும் அவருடைய கவரிங் கீழாக இருக்க போகிறீங்க. Nothing will harm you. எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே ரகபல ஷலலரிபோ ரபன மத்தியாதரா. எந்த தீங்கும். உங்க சத்தம் நேசரின் ரத்தம், நேசரின். Come on, the Blessing Family Church. இன்னும் சத்தமா, உரத்த சத்தமா, நேசரின் 2025 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் எனக்காக பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் இயேசுவே எந்த name of Jesus. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஓ இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். டிக்ளேர் பண்ணுங்க. இம்மட்டும் உதவின, இதுவரை எனக்கு உதவி செய்தவர் காத்திடுவார். வாயை திறந்து. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன், என் அப்பா பெரியவர். உலகிலே இருக்கும் அவனை விட என் அப்பா பெரிய. உலகிலே இருக்கும் அவனை விட என் அப்பான்னு சொல்லுங்க. எங்க அப்பா பெரியவரே. உலகிலே நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அப்பா, எங்க அப்பா பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஓ இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். தேவனே, தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். சொல்லுங்க. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில், யாருக்கு பயப்படுவேன். அவரே பலனானார். இரத்த கோட்டைக்குள், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். மலைகள், மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது. இன்னும் சத்தமா சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் மாறாது உங்க கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, எந்த தீங்கும். கடைசி நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். தலைக்கு மேல கைய தட்டி கோட்டைக்குள்ளே நான் ரகபல ஷடலப
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நல்ல கைகளை தட்டி ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க எந்த தீங்கும் என்னை அணுகாது? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஆமென். வாதை உன் கூடாரத்தை கூட அணுக முடியாதுன்னா எதுவுமே உன்னை அணுக முடியாது. ஏன் தெரியுமா? சர்வ வல்லவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய், அக்கினி மதிலாய், அக்கினி மதிலாய். ஹalleluya, ஹalleluya. யோகேயாசின் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவன் வந்து பயப்படுகிறான் எலிசாவை பார்த்து. அந்த ராணம் மலையை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறார், உன் கண்ணை திறந்து பாரியா. அப்ப நாவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கும் பொழுது மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களோடு கர்த்தருடைய தூதனானவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு எதிராக எவ்வளவு பேர் கூட்டம் கூடி நின்னாலும் சரி, நீ உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கும் பொழுது உங்க கண்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களை சுற்றிலும் தூதர்கள் உங்களுக்காக பாதுகாப்பா இருக்கிறாங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விழ முடியாது. அவர் உங்கள் மேல் அவர் கரிசனை உள்ளவராய், நினைவுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் காருண்யதே. நல்ல வாயை திறந்து, கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி காருண்யதே. விடுதலை, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும், விடுதலை தருகின்ற ரத்தமானது வெற்றியின் மேல் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், உங்களை பலவானாய், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி. இன்னும் சத்தமா பாடலாமே, காருண்ய அந்த ரத்தமானது
ஒவ்வொரு நாள் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிற பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும். ஆபேலின் ரத்தத்தை விட நமக்காய் பரிந்து பேசுகிற மேலானதை பேசுகிற குமாரனின் ரத்தம் உங்கள் மேல் என் மேல். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் கல்வாரி, கல்வாரி இயேசுவின் காருண்யதே. எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை வாய் திறந்து சொல்லுங்க. அதிகாரம், அதிகாரம், உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ரத்தம். அதிகாரத்தோடு இன்றைக்கு நீங்க விசுவாசம் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்காய் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அதிசயம் செய்தி தலைக்கு மேல கைதட்டி ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், வாய் திறந்து ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரபலனமசகலபவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின். இந்த காலவேளையில் ரத்தம் Blessing Family Church மூடுகிறது. கல்வாரி இயேசுவின் நாமத்தினால The Blessing Family Church இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் பாதுகாப்பு பேசுகிறேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Nothing will come near to you. Nothing will harm you. No one can stand against you because He is with you. He is at your right hand. He is in you. உங்களுக்குள்ளாய் உங்களுக்காக அவர் இருக்கிறார். எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஓ ஹalleluya. ரடலன ஷடல ரப. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. எதுவும் சேதப்படுத்துவது இல்லை. ரகலமன ஷடலவ ரகஞ்சபோல ரவலவ ரேதனம ஷடல ரப. ஓ கல்வாரி இயேசுவின் ஓ காருண்ய. கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த காலவேளையில ரே பாபா நாஷ் எந்த நோக்கத்துக்காக இந்த காலவேளை நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. கைகளை உயர்த்தி அப்பா ஆண்டவரே உங்க பாதுகாப்பு என் மேல இருக்கு. வாயத்திறன் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இந்த காலவேளையில எல்லாரும் வாயத்திறன் ஆண்டவரே உங்க பாதுகாப்பு என்னோடு இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல் இருக்கிறது, எங்க ஊழியத்தின் மேல் இருக்கிறது, ரபாலா ஷாடாலா ரபா எங்க சர்ச் மேல இருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஷாடாலா ரகபாலரியான் தலபா ரதியாங்க ரபாலபா ரபாமா ஷாந்தலரியான் தரபா. பிசாசானவன் பயப்படுகிற ஒரு காரியம் தெரியுமா? இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். அதை பார்த்த பிசாசுக்கு பக்கத்துல வர முடியாதுங்க. அந்த ரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த ரத்தமானது உங்கள் மேல் ஆல்ரெடி பூசப்பட்டாயிட்டு இன்றைக்கு இந்த பிளெஸிங் ஃபேமிலி சர்ச்சில் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய ரத்தம் ஹalleluya பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை பார்த்தா யாராலையும் பக்கத்துல வர முடியாது. அது சங்கார தூதனா இருக்கட்டும், எந்த பிசாசு எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, அந்த ரத்தத்தை பார்த்தால ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆட்டின் ரத்தம் அல்ல, அது ஆட்டின் ரத்தம் அல்ல, அது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். உங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தமே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க முடியும் என்றால் என் ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் அதை பார்க்கிலும் மேலானது, அதை பார்க்கிலும் வல்லமை உள்ளது. It's more powerful. ஓ ராகா நம ஷடல ரபா ரேபாலந்தலரியா தரபாலரியா
அந்த ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் இந்த காலவெளியில இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படுகிறது, மறுபடியும் தெரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய். எல்லாரும் அந்நிய பாஷையில் யாரும் சும்மா இருக்க கூடாது. இந்த மார்ச் மாசம் அவருடைய ரத்தத்தின் கீழா இருக்கிற உங்களுக்கு அவருடைய பாதுகாப்பு, மேலான பாதுகாப்பு. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு Z கேட்டகரி பாதுகாப்பு இருக்குன்னா அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அதை பார்க்கிலும் மேலான பாதுகாப்பு, heavenly protection is there for you. பரலோகத்தின் பாதுகாப்பு, பரலோகத்தின் பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி I declare protection over everyone. இந்த மார்ச் மாதம் முழுவதும், இந்த மார்ச் மாதம் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு நான் பேசுகிறேன். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிறவர் அதிகம், அதிகம், அதிகம். அவங்க எவ்வளவு 1000 பேர் இருந்தாலும் சரி, வெறும் 300 பேர் இருந்தாலும் சரி, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்பாவுக்கு கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் வராது, அப்பா கொஞ்சம் மேத்ஸ்ல கொஞ்சம் வீக். அவங்களுக்கு விரோதமா எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சரி, இங்க கம்மியா இருந்தாலும் சரி, ஜெயம் மெஜாரிட்டிக்கு இல்லைங்க, மைனாரிட்டிக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகமா இருக்கிறதுனால ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சமா இருந்தாலும் அப்பா யார் கூட இருக்கிறாருன்னு தாங்க முக்கியம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த காலவெளியில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you, the great I am with you. Rabalare rebagana manala shederabo rakalabo shantalarada. நான் சொன்னது மாதிரி ஆட்டின் ரத்தத்தையே ஒரு சங்கார தூதனால பிசாசால நெருங்க முடியலன்னா, நீங்களும் நான் மாட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தை தரித்திருக்கிறோம், ஆடையா தரித்திருக்கிறோம். You and I are covered by his blood. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்பா உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் அது வல்லமை உள்ளது, அது வல்லமை உள்ளது. ஜீசஸ். கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்றால், ஒரு ஜாதியா இருந்த நம்மளை அவர் பிள்ளையா மாற்றி இருக்கிறது. என்ன ப்ரொமோஷன் பாருங்களேன், சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை பிள்ளைன்னு கூப்பிடுறது. யாரோ ஒருத்தர் எப்படியோ இருந்த நம்மளை அவர் தூக்கி அணைத்து பிள்ளை என்று சொல்லுறார். அந்த ரத்தம் அவர் வல்லமை உள்ளது. பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிள்ளைன்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் வந்து போயிருக்கலாம், ஆனா எங்க அப்பா மட்டும்தாங்க அவர் அப்பான்னு கூப்பிடுகிறதற்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு அன்பான ஒரு தகப்பனை ஆராதிக்கிறோம். கையில உயர்த்தி, தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம். கைகளை உயர்த்தி, இரத்தமே
இரத்தமே சிந்தப்பட்ட ஓ சத்தமா இரத்தமே Come on church, வாயை திறந்து எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே இரத்தமே இரத்தமே ரேபா பாலாரதன ஷரரேபோ விலையேற பெற்ற இரத்தமே இரத்தமே எனக்கு விலையாக ஓ பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே சொல்லுங்க பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே சுத்திகரித்த கைகளை உயர்த்தி இரத்தமே 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 விலையேற பெற்ற இரத்தம் உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது இரத்தமே உங்களுடைய சுகத்திற்காக உங்க பாதுகாப்புக்காக உங்க உயர்வுக்காக பட்டதே இரத்தமே இரத்தமே எனக்காய் சிந்தப்பட்டதே விலையேற ரமலா சதனமோ ரகதனம இரத்தமே இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே நித்திய மீட்பை எனக்கு தர எதற்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற சொல்லுங்க நீங்க நித்திய மீட்பை எனக்கு தர எதற்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற சொல்லுங்க நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த தெளிக்கப்படும் கைகளை உயர்த்தி சத்தமா சொல்ல இரத்தமே இரத்தமே ஓ விலையேற இரத்தமே இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே இரத்தமே இரத்தமே சடலனமோ ரகபலமோ எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே நீங்க சொல்லுங்க இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே one last time இரத்தமே 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 விலையேற பெற்ற வல்ல இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே நன்மைகளை பேசுகிற இரத்தம்
ஆபேலின் இரத்தத்தை விட வல்லமையுள்ள இரத்தம். இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஏபல்ஸ் பிளட். அந்த இரத்தம் இந்த காலவேளையில் உங்கள் மேல் என் மேல் இருக்கிறது. இந்த தீங்கு மடுக்க முடியாத இந்த மார்ச் மாதம் முழுவதும் அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். பிரைஸ் லார்ட். த பிளெஸ்ஸிங் ஃபேமிலி வந்திருக்கிறவங்கள ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு தான் இந்த ஃபேமிலிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கு தான் நான் இந்த ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். வெல்கம். இந்த ஃபேமிலி சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற, இல்லை இந்த வீக் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற யாராவது இருக்கீங்களா? உங்களையும் நாங்கள் வாழ்த்து விரும்புகிறோம். இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே, இல்லை இந்த வீக் பர்த்டே வெட்டிங் டே யாருக்காவது இருக்கா? ஓகே, தேங்க்யூ. பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்கும் அவருடைய சீஷருக்கும் உள்ள உறவை எப்படி ஆரம்பித்தது, அது எப்படி தொடர்ந்தது, அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போய் எண்ட் ஆச்சு, அதாவது எங்கே முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹவு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ், அது நமக்கும் கனெக்ட் ஆகுது. ஹல்லேலூயா. ஸோ இதை எங்கே போய் முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒன்னஸில் கொண்டு போய் முடிப்பேன். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போது சீஷர்களை ஃபஸ்ட்டாக பார்க்குறாரு. அப்போ ஒருத்தனை பார்த்து ஃபாலோ மீ, மத்தேயு நீ என்னை ஃபாலோ பண்ணும், பேதுருவை நீ என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க ஃபாலோ பண்ணும்போது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மாஸ்டர். எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க? மாஸ்டர். அது நமக்கு எப்படி தெரியுது? அந்த ஃபஸ்ட் கிளிப்பை போடுங்க. ஐயரே, தமிழில் எப்படி போட்டிருக்குன்னா ஐயரே, ஐயா. இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜில் சொல்லணுன்னா என்னங்க கும்பிடுறேனுங்க, சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள். அதற்கு சீமோன் ஐயரே. ஐயரேன்னா வேற ஒன்றும் இல்லை, மாஸ்டர். ஏன்னா இவங்க அவர் என்ன சொல்லுவார், அவர் என்ன பேசுவாரோ அது அப்படியே கீழ்ப்படியணும், அவ்வளோதான், ஒபீடியன்ஸ். ஸோ இவங்க ஏசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் முதல்ல எப்படி உறவு ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஆஸ் சர்வெண்ட் அண்ட் ஆஸ் மாஸ்டர். இப்போ இந்த சர்வெண்ட் மாஸ்டர் முன்னாடி வாங்க. இப்போ இவங்க தான் ஏசு கிறிஸ்து, இவங்க தான் சீஷர்கள். சரியா? சீஷர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற இவர் தான் யார்? யுகேஷ் தான் இப்போ சீஷர்கள். அவங்க ஏசு கிறிஸ்து. நீங்கள் தம்பியை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இயேசுவை போல் சாந்தமும் மனத்தாழ்மையுமா தெரியும். ஸோ அவர் தான் எப்போவுமே நம்ம ட்ராமாவில் ஏசு கிறிஸ்து. இவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேதுரு மாதிரி திருதுருன்னு முழிப்பார். ஸோ அவர் சீஷர்களை இப்போது ட்ராமாவில் ஹீஸ் சீஷர்கள். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப். நாளைக்கு நான் காணா ஊருக்கு போகணும், கல்யாணத்தில் நம்ம எல்லோரும் போகணுன்னு சொன்னோன்னே சரி ஐயா நாங்கள் வரோம். எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுங்க, சரி ஐயா நாங்கள் வரோம், அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு டே இவங்களுக்கு எல்லாம் பசியாக இருக்காங்க, எதையாவது கொண்டு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா போவானுங்க. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக, இவருக்கு எல்லாம் தெரியும் அவனை பற்றி, ஜீசஸுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். நான் அந்த சீஷனுக்கு இல்லை நம்மன்னு வச்சுக்கோங்களேன், இவர் யாருன்னு கம்ப்ளீட்டாக தெரியாது. அப்போ இவரை பற்றி தெரியணுன்னா என்ன வரணும்? க்ளோஸாக வரணும். அப்போ சர்வெண்ட் எப்போவுமே எங்கே நிற்கான்னா வெளியில் தான் நிற்கிறான். நீங்கள் என்னைக்காவது உங்கள் வீட்டு பீரோ சாவி எடுத்துகிட்டு வேலைக்காரங்கள்ட்ட கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் பைக்குள்ளே வைப்பீங்க, இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியில் தான் அந்த சாவி இருக்கும். இந்த பாரம்மா பீரோக்குள்ளே ஒரு 10 லட்ச ரூபா, நான் அப்புறம் பணமும் ஒரு 100 பவுன் நகையை வச்சுருக்கேன், நீ பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சாவியை சர்வெண்ட்டு கிட்ட கொடுப்பீங்களா?
நான் செர்வெண்ட்டுன்னு சொல்லும்போது நான் யாரையும் இழிவாகவோ குறைவாகவோ சொல்லவில்லை. நான் நம் வீட்டில் வேலை செய்கிற நமக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த அக்கா மாதிரி நான் கனமாக நடத்துகிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வேலை சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அக்கா வந்து அவங்க பேத்திக்கு என் பேரை வச்சுருக்காங்க. ஐ ஆனர் தம், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்கள எதுவுமே இழிவாக நடத்துவேன். இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐம் யூஸிங் தட், ஓகே, அந்த விஷயத்தை அந்த ஸ்டோரி மூலியமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த செர்வெண்ட்டுங்கிறதையும் நான் யூஸ் பண்ணுறேன். பைபிள்லையும் அப்படி தான் போட்டிருக்கு, நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுவேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ செர்வெண்ட் ஆட்டிடியூடு உள்ளவன் என்ன பண்ணுவான்னா அவர் பக்கம் வரமாட்டேன். ஏன்னா அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளாம் ஜஸ்ட் வேலைக்காரன் தானே. நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செர்வெண்ட் மென்டாலிட்டியில் ஊழியம் பண்ணுறாங்க. நான் தகுதி இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் எல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, நான் ஊழியம் செய்வதற்கு வந்திருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஊழியம் செய்கிறது யார்? இவன் தானே. அப்போ இவர் யார் ஊழியம் செய்கிறாரு? ஸோ ஹூ இஸ் சர்வெண்ட் ஹியர்? சொல்லுங்கள், ஹூ இஸ் சர்வெண்ட் நவ்? ஜீசஸ். எபேசியர்னு நினைக்க, எபேசியரை பிலிப்பியரை தரல, அவர் தேவகுமாரனாக இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து. இப்போ நீங்கள் சர்வெண்ட் இல்லை, அப்போ நீங்கள் யார்? நீங்கள் யூ ஆர் பீயிங் சர்வ்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட லவ். அவர் உங்களுக்காக ஊழியம் செய்ய வந்தார், உங்கள்கிட்ட இருந்து ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கல. ஸோ உங்களுடைய மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் புரிந்து கொள்தலாக இருக்கட்டும், ஃபஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நவ். இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களை நம்ம செர்வெண்ட் கிடையாது. நவ் வி ஆர் கம்மிங் டுகெதர் வித் ஹிம். ஹல்லேலூயா. ஸோ அந்த செர்வெண்ட் மென்டாலிட்டிலேருந்து முதல் வெளியில் வாங்க. அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கணும், அவரை தெரிஞ்சுக்கணும், அவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் வந்தால் தான் அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கேதர் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வருது. இப்போது ஐயரேன்னு கூப்பிட்டு அடுத்த கிளிப் போடுங்க. இதுக்கு அடுத்த கிளிப் எது? ஸோ இங்கே பாருங்களேன், அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே, ஐயா ஐயா, மாஸ்டர் மாஸ்டர், வி ஆர் டையிங், கைண்ட்லி ஹெல்ப் மீ அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக புரிந்து கொள்ளாதனால நீங்கள் செய்கிற மாதிரி நானும் செய்ய முடியுங்கிற அறிவு உங்களுக்கு வரலை. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, ஏன் நீ அதட்டி இருக்கலாமே. கப்பலில் போகும்போது அந்த படகு ஆடும்போது அவங்களுடைய மென்டாலிட்டி அந்த செர்வெண்ட் மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல, சார் நீங்கள் செய்வீங்க, நாங்கள் செய்ய முடியாது அப்படின்றாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ கேன் டூ இட். முதல்ல அந்த மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியுது? ஹவு மெனி ஆஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்டிங் இட்? ஸோ அடுத்த கிளிப்பை போடுங்க. இப்போது இந்த செர்வெண்ட் மாஸ்டர் இந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு லெவல், ஒரு அப்கிரேட் ஆகுறாங்க, ஒரு அப்பர் லெவலுக்கு போகிறாங்க. கம் க்ளோஸ். இப்போ பாருங்கள், அப்பொழுது யோவான் அவரை நோக்கி போதகரே. இப்போ மாஸ்டர்னு கூப்பிடுறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ தம்பி கீழே உட்காந்து போதகரை பார்த்துட்ருக்கார், டீச்சர். எந்த ஒரு டீச்சர்கிட்டையும் ஒரு ஒரு சீஷனும் யாராவது லேர்ன் பண்ணுறாங்கன்னா இந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க, ஃபீட் பொசிஷனில். ஏன்னா நான் ஃபீட்டில் உட்காரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அறிவும் எனக்கு வந்துருச்சு. மார்த்தாலும் மரியாளும், மார்த்தாளுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா அந்த சர்விங் மென்டாலிட்டி. நான் ஊழியம் பண்ணணும், நான் ஏதாவது செஞ்சிடணும். ஏசு கிறிஸ்து வந்தாருன்னா அது நல்லது தான். ஜீசஸ் வந்து ரெண்டு பேரையும் நேசிக்கிறார். பட் இவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, ஏசு வந்தாருன்னா நான் ஏதாவது சரன்னு நான் ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் கொண்டு கொடுத்துடணும், அப்போ அவரை ப்ளீஸ் பண்ணணும், இந்த மென்டாலிட்டி. ஆனால் மரியாளோ அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து, அப்போ உட்கார்ந்துருக்கும் போது அவளுடைய அப்கிரேட் லெவலில் பாருங்கள். அந்த மாஸ்டர்னு கூப்பிடுறது வித்து நான் இப்போ என்னென்னா ரபாய், ஷீஸ் காலிங் ரப்போனி அப்படின்னா டீச்சர், போதகரே. அப்போ இப்போது கிட்ட வந்த உடனே இவங்க வெளியில் இல்லை, இப்போ டீச் பண்ணும்போது எங்கே உட்காந்துருக்காங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஏசு வந்து ஒரு போதும் நான் சொல்கிறேன், அவர் ஒரு பெரிய லீடர். ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். அவர் தன்னை காட்டிலும் ஒருத்தர் பெரியவனாக ஆகணும்னு நினைக்கிறது யாருடைய மென்டாலிட்டி? ஒரு உண்மையான லீடரோட மென்டாலிட்டி. நீ எப்போவுமே வெளியில் இரு, நீ என் காலை கழுவு அப்படின்னு சொல்லவே மாட்டார். கம் அண்ட் சிட் வித் மீ, என் கூட உட்காந்து சாப்பிடு. ஸோ இப்போது இந்த போதகர் வந்து டீச் பண்ணும்போதே இவன் உட்காந்து கேட்குறான், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஏன்னா இவருடைய வார்த்தைகள், பேதுரு சொல்கிறாரு, உம்மை விட்டு எங்கே போவோம் சார், உங்கள் வார்த்தை எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது, நீங்கள் எல்லாம் போயிடுவீங்களாடான்னா என்ன சொல்கிறா பேதுரு, ஐ கேன் நெவர் கோ ஃப்ரம் யூ.
ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை என்னன்னு தெரில சார். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்து ஒரு பர்சன் 5000 பேருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டீச் பண்ணுறாரு சார். பாட்டா, மியூசிக்கா, மைக்கா, நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பாருங்களேன். அப்போ உள்ள இன்டெலெக்சுவல் உங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற கெப்பாசிட்டி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ உள்ள மக்கள் 5000 7000 உட்காந்து கேட்குற அளவுக்கு இயேசு பேசுகிறாருன்னா அவருடைய வார்த்தையில் ஏதோ ஒரு விடுதலையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியை சொல்கிறேன், ஒரு ஃபேக்டை சொல்கிறேன். உங்களுக்கு வார்த்தை உங்களை ஹீல் பண்ணுது பார்த்தீங்களா, அதை நாங்கள் கைகளை வைக்கிறத விட அது ஃபாஸ்ட்டாக உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஏன்னா வேர்ட் இஸ் கிரைஸ்ட். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குது. அது ஸ்பிரிட்டுங்க. அது ஸ்பிரிட்டுன்னா அது இப்போ ரியலாக இருக்குது. நீங்கள் வேர்ட், நான் பேசுகிற வார்த்தை அப்படியே உங்களுக்கு ஹீல் பண்ணுதுன்னா, நான் கை வைக்கிறத விட என் வேர்டு உங்களுக்கு ஹீல் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் இட்ஸ் ரியல். பிகாஸ் ஜீசஸ் இஸ் டூயிங் இட். அப்போ ஒரு வார்த்தையை பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாயிடுது. நல்ல இனிப்பாக இருக்கேப்பா, இன்னும் பேசுங்க. இந்த மரியாளுக்கு எப்படின்னா, அந்த சர்விங் அந்த எண்ணத்தை விட இவர்கிட்ட எப்படி இவர் சர்வ் பண்ணுறதை எப்படி வாங்கணுங்கிறத அவளுக்கு. ஹல்லேலூயா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்கள். போதகரே முதல்ல ஐயா ஐயா சாமி சொல்லுங்கள் இப்படி சொல்லுவாங்களா, கும்பிடுறனுங்க, அந்த மாதிரி இருந்த வெளியில் இருந்த பசங்க இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க, க்ளோஸர். ஏன்னா அந்த வார்த்தை பேசிகிட்டே இருக்காரு. தேவராஜ்யம் விதையை போல் இருக்கிறது, நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இந்த டீச் பண்ண இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸ் ஆகுது. ஹல்லேலூயா. அடுத்த கிளிப் போடுங்க பார்க்கலாம். ஸோ இங்கேயும் இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு. அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் போதகரே, டீச்சர். இப்போ டீச் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இப்போது அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. த நெக்ஸ்ட் அப்கிரேட், மைண்ட் ப்ளோயிங் அப்கிரேட். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. யோவான் அடுத்த கிளிப்பை போடுங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஜீசஸ் சொல்கிறாரு, ஊழியம் பண்ணுறேங்கிறல்ல, நான் உன்னை ஊழியக்காரனை பார்க்கல. ஏன்னா ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். இவனுக்கு இந்த ஊழிய மென்டாலிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஜமானை பற்றி ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே இருப்பார், இவர் என்ன பிளான் பண்ணுறாரு, இவனுக்காண்டி என்ன சேர்த்து வைக்கிறாரு, எதுவுமே தெரியாது. அவன் அம்பாட்டுக்கு கூலி காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை சர்வன்ட்னு கூப்பிட மாட்டேப்பா. இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஐ நோ லாங்கர் கால் யூ ஆஸ் சர்வன்ட்ஸ். அப்போ எப்படி கூப்பிடுறாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஐ கால் யூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அப்போ இவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பைபிளில்? இப்போ சொல்லுங்கள். ஜீசஸோட அப்பா இவருக்கு சொல்கிறதெல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துட்டாரா? தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. நீ அப்பான்னு கூப்பிடலாம், எஜமான்னு கூப்பிடாத. அப்பா, யூ கேன் கால், ஏன் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நீ என்னிலும் பெரிய காரியத்தை செய்வேப்பா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஷேர் ஆகாத சில சீக்ரெட்ஸ் எல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸு. வீட்டில் ஒய்ஃப் மேலே கை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கில்ட்டி ஃபீலிங் வரப்போ யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஃப்ரெண்டுகிட்ட தான். டே மச்சி, கோவத்தில் என்ன பண்ணன்னு தெரிலடா, தட்டை எடுத்து மண்டையில் பட்டுன்னு போட்டுட்டேன். அப்பா டே விடுறா. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சில விஷயங்களை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஏன் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட? ஏன்னா இவங்க வெளியில் பரப்ப மாட்டாங்க. சரிடா விட்டுறா, டே கடன் பிரச்சனை போயிட்டு, சரி விடுறா, நான் பார்த்துக்கலாம் மச்சி, நான் இருக்கேன்ப்பா உனக்கு, நீ கவலைப்படாத, என்னதான் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட் ஆகும்போது ஏசு கிறிஸ்து இப்போ என்ன ஆகிட்டாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது இவருடைய சர்க்கிள் பெருசாகுது. என்ன ஆகுது? எப்படி பெருசாகுது? இப்போ பாவிகளும் ஆயக்காரரும் இவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் யாரை பார்த்தாலும் சகஜமாக பேசுகிறார். அப்படி இருக்க வசனம், ஏசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னு பைபிளில் போட்டிருக்கு.
ஏன்னா இவர் வந்து ஒரு வீட்டில் போய் உட்காரும் போது பாவியான ஸ்திரீ வந்து இவருடைய காலை வந்து டச் பண்ணுறா. அப்போ உள்ள கல்ச்சருக்கும் அப்போ உள்ள ரிலீஜனுக்கும் மதத்துக்கும் அது அலௌடு இல்லை. ப்ராஸ்டிடியூட் வந்து காலில் வந்து டச் பண்ணக்கூடாது, ஒரு ரப்பாயே டச் பண்ணக்கூடாது. பட் அவளுக்கு தெரியுது, நோ, ஹீஸ் மை ஃப்ரெண்ட். அவருக்கு என்ன தப்பு பண்ண சீக்ரெட்ஸ் கூட அவருக்கு தெரியும். ஹீ இஸ் ரெடி டு ஃபார்கிவ் மீ. நீங்கள் ஏசு கிறிஸ்துவை வந்து எப்போ அவர் வந்து கர்த்தர், அவர் வந்து ரட்சகர், நீங்கள் அந்த மென்டாலிட்டியிலேருந்து ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு பாருங்களேன். எத்தனை பேர் நைட்டில் அமைதியான டைமில் சில விஷயங்களெல்லாம் ஆண்டர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. லார்ட், யூ வில் டூ இட் ஃபார் மீ. யார்கிட்டையும் சொல்ல முடியாது, எங்கள் அம்மா அப்பாட்ட கூட சொல்ல முடியாது, என் புருஷன்கிட்ட சொல்ல முடியாது. பட் யூ நோ, பிகாஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஏசு கிறிஸ்துவோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நெருக்கத்தை பாருங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணுன்னே யோவான், யார் சீஷன் ஆகிய யோவான், வெளியில் நின்னவே ஐயரேன்னு சொன்னவே இப்போ நெஞ்சில் வந்து படுத்துருக்கலாம். ஓ, நெஞ்சு இதில் வச்சுக்கோ. ஓகே, சரி, தலையை இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இவனுக்கு என்னத்து புரிஞ்சிருச்சுன்னா, ஃப்ரெண்டாக இருந்த உடனே எல்லா சீக்ரெட்டும் எப்படி வாங்கிடலாம், இப்படியே புரிஞ்சுக்கலாம். இவனுக்கு காது இங்கே தான் இருக்கும். ஏசு கிறிஸ்து என்ன பேசுகிறாரு, யார் உங்களை காட்டி கொடுப்பா, புரியுதா? ஏன்னா இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். இப்போ இவனுடைய பிளேஸ் இப்போ வெளியில் இல்லை சார், இவருடைய மார்பில் இருக்கார். ஆண்டவர் வந்து உங்களை ஒருபோதும் உங்களை வெளியில் வந்து ஒரு சர்வெண்ட்டாக பார்க்க மாட்டார். யூ ஆர் ஆன் ஹிஸ் பிரெஸ்ட். எல்லா சீக்ரெட்ஸும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தந்துகிட்டே இருப்பார். வாட் இஸ் கோயிங் டு டூ வித் யூ, உங்களை கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் என்ன ஆவீங்க, எல்லா ரெவலேஷனும் அவர் சைலண்ட்டாக பேசுவார். ஒரு மெல்லி சத்தத்தில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது? ஹல்லேலூயா, லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஏசு தான், சத்தமாக சொல்லுங்கள், ஏசு தான் என் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. சத்தமாக இன்னொரு இருக்கா, ஏசு தான் என் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, நம்பத்தக்க ஃப்ரெண்டு. அடுத்த கிளிப்பை போடுங்க. ஸோ முதல்ல சர்வெண்ட்டு, மாஸ்டரு, அப்புறம் இப்போ டிசைப்பிள்னா ஸ்டூடெண்ட்டு, இவங்க டீச்சரு. இப்போ இதுக்கு தாண்டி இப்போ என்னவாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, க்ளோஸாக இருந்தாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷித்தாங்க. இவர் தன்னோட ஹார்ட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இவன் அவனுக்குரிய பலவீனங்களெல்லாம் இங்கே ஷேர் பண்ணுறான். ஐயா, என்னால் முடியாது, நான் படகுல எல்லா தூண்டியில் போட்டு எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு, பட் யூ கேன் டூ இட், என்னை ஹெல்ப் பண்ணுங்க. அவனுடைய இயலாமை, அவனுடைய பலவீனங்களெல்லாம் இங்கே ஷேர் பண்ணுறான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுறது. என்ன ஏற்படுறது? ஐக்கியம். they are ஒன்னஸ். இப்போ வந்து என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்னஸுக்கும் ஒன்னுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. there is a difference between oneness and one. now இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒன்னஸ். இவருக்கு எல்லா இயேசுவை பற்றி தெரியும், இயேசுவுக்கு இவனுடைய கதை எல்லாமே தெரியும், ஸ்டோரி தெரியணும். ஒரு ரியல் ஃப்ரெண்ட் ஷுட் நோ யுவர் ஸ்டோரி. நம்ம சர்ச்சில் சொல்கிறேன், வர காலத்தில் வில் பி ஹேவிங் ஃபேமிலி, மெயினாக ஃபேமிலி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, உங்களுக்கு எங்களை பற்றி தெரியணும், எங்களுக்கு உங்களை பற்றி தெரியணும். பரப்பறக்கு இல்லை, ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு பூரா பார்த்தியா அந்த சிஸ்டரை பார்த்தியா, அவங்க யாருக்கு தெரியுமா, அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எட்வினோட பின்னணி என்னன்னு தெரியுமா, ஒரு பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஸோ அதுக்காக அல்ல, யூ ஷுட் நோ. உங்களுடைய பலவீனங்களெல்லாம் எங்களுக்கு தெரியணும். தெர் இஸ் ஸோ மச் கிரேட்னஸ் இன் நோயிங் ஈச் அதர். நோயிங், இவருக்கு எல்லாம் தெரியுது, உன்னை பற்றி தெரியும், உன் பேக்ரவுண்டு தெரியும், நீ எங்கேருந்து வந்தேன்னு தெரியும், இட்ஸ் ஓகேன்னு சொல்லி இந்த ரியல் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹெல்ப் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கார். இட்ஸ் ஓகே பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தபடியாக there is a difference between, very good. அடுத்தது பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. இது எந்த சம்பவம்? இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருக்கார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு தைலத்தை, அந்த பாடிக்கு ஏதாவது தைலமோ ஏதோ ஒரு கிஃப்டோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் வரா? மகதலேனா மரியாள் வரா.
அப்போ வந்து சர்ச் பண்ணும்போது அங்கே பாடி இல்லை. அப்போ இவளுக்கு ஐயோ எங்கள் ஐயாவை காணோம் அப்படின்னு சொல்லி ரப்போனி அப்படி தான் தேடுறா. எங்கள் ரப்பா எங்கே, எங்கள் ரப்போனி எங்கே, எங்கள் டீச்சர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு அவளை பார்த்து, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். யார் இடத்திற்கு போய்? ஃப்ரெண்டாக இருக்கிறவே எப்படி சார் பிரதரானா? பக்கத்தில் கேளுங்க, ஆச்சரியமாக கேளுங்க. எப்படிங்க சர்வெண்ட்டாக இருக்கிறவே ஃபேமிலிக்குள்ளே ஒன்றானா? கேள்வி வருதா வரலையா? நான் உங்களை ஊழியக்காரன்னு கூப்பிடலன்னு அவர் தானே சொன்னார். இப்போ ஏன் சகோதரர்னு சொல்கிறாரு? ஷாக்காக இருக்குல்ல? பாருங்கள், அந்த வசனத்தை போடுங்க. இங்கே மரியாள் வந்து அவரை டச் பண்ணணும்னு நினைக்கும் போது, சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். நான் யார்கிட்ட போகிறேன்? யார்கிட்ட போகிறேன்? நான் ஏன் அப்பா கிட்டேயும் உங்கள் அப்பா கிட்டேயும் போகிறேன். சரி, இவங்க அப்பா இவனுக்கு எப்போ அப்பாவா மாறினாரு? இவ வெளியில் இருக்க வேண்டியதானே? இவ சர்வெண்ட் தானே, நீ வெளியில் இரு. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு, ஏய் பக்கத்தில் வா, நான் எங்கள் அப்பா கிட்டேயும் போகிறேன், உங்கள் அப்பா கிட்டேயும் போகிறேன், எங்கள் கடவுள்கிட்டையும் போகிறேன், உன் கடவுள்கிட்டையும் போகிறேன். ஸோ நவ் you are included in this family. கரங்களை தட்டி. நீங்கள் எனக்கு கை தட்டாதீங்க, இந்த வேர்டை செலிப்ரேட் பண்ணுங்க, வேர்டை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இவங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்வெண்ட்டாக இருந்தான், எதுவுமே புரியல, ஐயான்னா எஜமானுன்னா ஏதோ ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் திரும்ப வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகி டீச்சர்னா இவர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இவனுக்கு. அப்புறம் ஒரு சீசனில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் உனக்காக ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, உசுரை கொடுப்பேடா உனக்காக, அவனை நம்பாதீங்கன்றே. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பை போடுங்களேன், சொல்கிறேன். அந்த யோவான், ஏன்னா இதில் 13 போடுங்களேன். யோவான் 15:13 போடுங்க வசனம். யோவான் 15:13 வசனம் போடுங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் உயிரை கொடுப்பான், அது பெரிய லவ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, நான் தாண்டான்றாரு. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் சார், உங்களுக்காக அவர் மரிச்சிருக்காரு சார், உங்களுக்காக அவர் உயிரோடையும் வந்திருக்காரு. நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, டே நீ தப்பு பண்ணிட்ட, நீ சாக வேண்டாம், உனக்காக ஐ வில் டேக் தட் பிளேஸ், ஐ வில் டை ஃபார் யூ, ஐ வில் ரிசரக்ட் ஃபார் யூ அண்ட் ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த நான் உசுரை கொடுப்பேன், உனக்காக கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன், அந்த ஃப்ரெண்டை காட்டிலும் ஐ ஆம் த ட்ரூ ஃப்ரெண்ட். ஜீசஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஃப்ரெண்டை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போயிருக்காரு சார். எங்கன்னா யூ ஆர் மை பிரதர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யூ ஆர் மை பிரதர். எங்கள் அப்பா உனக்கு அப்பாடா. என்னைக்காவது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி சொல்கிறோமா? நீங்கள் யாரையாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எங்கள் அப்பா உனக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் உள்ளேருந்து உங்கள் அப்பா வாய்ஸ் வரும், அவனை சீக்கிரம் வெளில அனுப்பு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வைக்க விட மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே அவனுக்கு சேர்த்து கெட்ட வார்த்தையில திட்டு விடும். நீ எந்த நாய் கூட போனேன்னு தான் கேட்பாங்க. என்ன இல்லை, எங்கள் அண்ணன் மாருக்கு நிறைய திட்டு விடும். எந்த நாய் கூட போனேன், எந்த நாய் கூட சொரிய போனேன், எந்த நாய் உன்னைய கெடுத்துச்சு, ஏன்னா அது ஃப்ரெண்டு முன்னாடியே கேட்பாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு என்னடானே இருக்கிற ஷேமில் பப்பி ஷேமாகவே அவன் ஓடியே போயிடுவான்.
ஏன்னா இங்கே திட்ட மாட்டேன், அதாவது பையனை திட்டுறதுக்கு பதிலாக இங்கே பையனை திட்டுற மாதிரி அவனுக்கும் சேர்த்து திட்ட விழும். அந்த நாய் அந்த பேயின்னு சொன்னோடனே அது அடுத்த நாள் வீட்டு பக்கம் வைக்கவே மாட்டான், வரவே மாட்டான். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அப்போ இந்த நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்காக நான் யூ டோன்ட் கேர் அபவுட் எனி திங், ஐ வில் கிவ் யூ எவ்ரி திங், நான் உனக்காக ஜீவனே தரேன். வசனம் அப்படி தானே போட்டிருக்கு, பைபிளில் இருக்கிறது தானே நான் சொல்லித்தரேன். முதல்ல மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டுருக்கிற இந்த உறவு, அப்புறம் டீச்சர் டீச்சர் டீச்சர்னு கிட்ட வந்து, அப்புறம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பக்கத்தில் வந்து, இப்போ 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் பிரதர்ஸ். சில பேருக்கு இந்த டீச்சிங் கிடையாது, இந்த சத்தியம் வந்து வேண்டான்றாங்க. அவர் வந்து ஏசு கிறிஸ்து, அவர் வானத்தில் இருப்பார், நம்ம பூமியில் இருப்போம், வெந்ததை திம்போம், அப்புறம் விதி வெந்தால் சாவும், அப்புறம் அவர்கிட்ட திரும்பவும் மேலே போவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? காமெடி பண்ணுவாங்க, காமெடி, இட்ஸ் அ காமெடி ஆக்சுவலி. ஸோ இவர் வந்து மேலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பாஸ்டர் எட்வின் சொன்னாங்க, நாங்கள் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ ஒன்று என்பதற்கும் நான் தான் சொல்கிறேன், there's a difference between one and oneness. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒன்னஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, காமெடி எல்லாம் நடக்குது, 2 பேருக்கும் ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் உங்களுடைய சீஷர்கள் எல்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, ஏன் ஓய்வு நாளே அவங்க ஆசரிக்கிறது இல்லை, ஏன் ஃபாஸ்டிங் பண்ணுறது இல்லை? யார்கிட்ட? ஜீசஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட்டிகிட்டு திரியிறீங்களே 4 பேர், கை கழுவாமல் சாப்பிடுதுங்க, கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே வருதுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னா அன்றைக்கி தான் பார்த்து எதையாவது மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து திங்குதுங்க. என்ன கூட்டாளியை கூட வச்சுருக்கிறேன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட இருக்கேன்ல, அவங்க ஏன் ஃபாஸ்டிங் பண்ணணும், அவங்க ஏன் ப்ரேயர்னு போகணும்? பிகாஸ் ஐ எம் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டடு. அவனோடதை ஷேர் பண்ணுறான், நான் என்னோடதை அவருக்குள்ளே ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் எல்லாம் ஒன்னஸ் வந்துடுது. அப்போ இவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இவர் பின்னாடி நம்ம போகணும், இவர் சொல்கிற மாதிரிலாம் நம்ம கேட்கணும், இவர் நமக்கு கூட இருப்பார், நமக்கு ஜீவனை கொடுப்பாருன்னு ஒரு அந்த ஃபேஸை தாண்டி நவ் தே ஹேவ் பிகம் ஒன். இப்பொழுது இவர்கள் ஒன்னஸ் அல்ல, நவ் தே ஆர் ஒன். நான் இது உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டைம் இருக்குது, ஒரு 5 minutes. நான் இந்த ஒன்ங்கிற விஷயத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் and the Lord saw, அதை பாருங்களேன், இங்கிலீஷில் போடுங்க, Genesis chapter 11, and God saw that these people is one அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். மீடியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். 11:6 பாருங்கள், and God saw these people is one. இது வேறு டிரான்ஸ்லேஷனில் ஏதாவது இருக்கா? கேஜேவி வேறு டிரான்ஸ்லேஷனில் போகிற இஸ் ஒன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள், இஸ் ஒன். இல்லை, ஒரிஜினல் வந்து கேஜிவியில் எப்படி போட்டிருக்கு? இதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள், இந்த குரூப்பை பற்றி சொல்லிடுறேன். இங்கே ஒரு குரூப்பு வந்து உங்களுக்கு ஒரே பாஷை, ஒரே நோக்கம், ஒன்னஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பரலோகத்துக்கு போகிறக்கு ஒரு வழி உண்டாக்குறாங்க. எப்படி? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், அது வந்து வானத்து வரைக்கும் எட்டும், அப்போ கடவுள்கிட்ட ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே மனப்பட்டு ஒன்னஸில் வேலை செய்கிறாங்க. ஒன்றா வேலை செய்யலை, ஒன்னஸில் வேலை செய்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வை அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க, அத்தனை ஜனங்கள். and the Lord said, behold the people is one. ஆர் ஒன்னு தானே சொல்லணும். ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் வந்தது. ஒரிஜினல் ஹீப்ரூவில் விட இஸ் ஒன் அவ்வளோதான். இத்தனை கூட்டத்தை அவர் எப்படி பார்க்காருன்னா இஸ் ஒன்னாக தான் பார்க்காரு.
அவங்க நோக்கம் வேறு தப்பாக தான் இருந்துச்சு நோக்கம். ஆனால் பரலோகமே இறங்கி வந்து செதறடிக்குது பாருங்க. அப்போது when you is one, நான் சொல்கிறேன், when Jesus Father and Son is one, are one கிடையாது, is one. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இஸ் ஒன். ஃபேமிலிக்குள்ளே நான் சொல்கிறேன் இஸ் ஒன். ஆண்டோடைய பார்வை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி பார்வை கிடையாது. சில பேருக்கு என்னென்னா உங்கள் அப்பா உங்கள் கடவுளை வந்து சித்தப்பான்னு நினச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் சித்தப்பா தப்பாக இருந்திருப்பார், திட்டிருப்பார், உங்களை வெளியில் போட்டிருப்பாரு. அப்போது கடவுள் வந்து உங்களை சித்தப்பாங்கிற ரேஞ்சில் இமேஜின் பண்ணுறீங்க. அது ஃபேமிலி கிடையாது. ஆண்டவர் வந்து உங்களை வந்து இஸ் ஒன்னாக தான் பார்க்குறாரு. ஏசு கிறிஸ்துவ பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. அவருக்கு டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். பவுல் என்ன சொல்கிறாரு? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அப்போ அவர் என் கூட இருக்கும் போது நான் தெரியலன்றார், அவ்வளோதான். த ரியல் மீனிங் சொல்கிறேன். when Jesus is with me, நான் மேனிஃபெஸ்ட் ஆகலை, அவர் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்காரு. ஒரு குடும்பத்துக்குள்ளே when you are one with the Lord Jesus Christ, with God and with the Holy Spirit, you is one. ஆண்டவர் வந்து உங்களை இஸ் ஒன்னாக தான் பார்ப்பாரு. அது எப்படி ஹார்ட் டு ஹார்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் கனெக்ட் ஆகுது. நான் இன்னைக்கு காலையில் பிரதர் சாம் ஜுவலுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். எனக்கு இந்த ரத்தம் ஜெயம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஹார்ட்டில் அப்படி பாடிக்கிட்டே இருக்கேன். நான் சாம் ஜுவலுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன், பிரதர் ப்ளீஸ் இந்த பாட்டை பாட முடியுமான்னா அவர் சொல்கிறேன், நான் ஏற்கனவே இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, யூ இஸ் ஒன். த சர்ச் ஷுட் பி இஸ் ஒன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர், ஜீசஸ் இஸ் ஹியர், த ஃபாதர் இஸ் டூயிங் வித் யூ சம்திங். அப்போ நீங்கள் உங்களை பாடின்னு எதுக்கு சொல்கிறாங்க சார்? ஏன் பாடிஸ்ன்னு சொல்கிறதா இல்லை சர்ச்சை? பிகாஸ் யூ இஸ் ஒன். ஆண்டவர் உங்களை பார்க்கும் போது நிறைய பாடிஸாக பார்க்க மாட்டார். பாடிஸ், டெட் பாடிஸ் தான் பாடி மாதிரி கிடைக்கும். பட் யூ ஆர் லைவ். கிறிஸ்துவையும் அவர் உங்களை பிரித்து பார்க்குறதே இல்லை சார். இந்த இளைய குமாரனுக்கும் மூத்த குமாரனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறேன்? இந்த மூத்த குமாரனுக்கு எப்போவுமே என்னென்னா, நான் வெளியில் இருக்கேன், ஏன்னா அவன் கோவிச்சிட்டு வெளியில் தான் நின்னான். ஏன்னா இளைய குமாரன் உள்ளே என்ன பண்ணுறான்? என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபேமிலிக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன்ப்பா என்னை ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லி உள்ளே 2 பேரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி தானே போட்டிருக்கு பைபிளில். பிதாவானவர் இவனை செர்வெண்ட்டாக பார்க்கல. அவன் என்ன சொல்கிறான்? நான் செர்வெண்ட்டாக போய்க்கிறேன் அப்படின்றான். என்னை ஒரு செர்வெண்ட்டாக உள்ளே ஆட் பண்ணிக்கிடுங்க, உங்கள் பையனாக இருக்கிறதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் என்னை வெளியிலே வச்சுருங்கன்றான். ஆனால் இவன் உள்ளே கூப்பிட்டுட்டாரு. ஆனால் இந்த மத மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இவன் என்ன செய்றான்னா இவன் வெளியில் போய் நிற்கிறான் கோவிச்சுக்கிட்டு. எனக்கு நீங்கள் ஒன்றும் தரல, எனக்கு ஒன்றுமே ஒரு ஆடை வெட்டலை. ஏன்னா அவனுக்கு வந்து உள்ளே இருந்தாலும் அவனுக்கு சர்வெண்ட் மென்டாலிட்டி இருக்குது. இவன் வெளியே இருந்து சர்வெண்ட்டாக உள்ளே வரணும்னு நினைக்கிறான். ஆனால் நீ பிள்ளைய உள்ள வாடான்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டருடைய வீட்டுக்குள்ளே God sees you as one. யோவான் அடுத்தது வாசிப்போம். Thank you Jesus. யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை போடுங்க. 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே. இப்போ ஜீசஸ் வந்து யாருக்காக ப்ரேயர் பண்ணுறாரு? நமக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. நீங்கள் அது மேலே போய் அந்த வசனத்தில் மேலே பகுதி பாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இவர்களுக்காக மட்டும் அல்ல, அதாவது சீஷர்களுக்காக மட்டுமல்ல, இவரை நம்பி யாரெல்லாம் என்கிட்ட வராங்களோ அவங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஜீசஸ் உங்களுக்காகவும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கார். ஏன்னா அவர் ஃபேமிலி. அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் இவர்களுக்காக, அதான் அந்த வசனம், அதே போடுங்க, அதை ஃபஸ்ட்டு போடுங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுதான் சார் நம்ம ஃப்ரெண்டு ஜீசஸோட கேரக்டரு. என் ஃப்ரெண்ட்ஸ், என் டிசைபிள்ஸ் மட்டும் இல்லை, இவருடைய வார்த்தையை நம்பி யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் ப்ரேயரை விட ஒரு ப்ரேயர் பவர்ஃபுல்ல. ப்ரேயர் 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 நான் ப்ரேயர் பண்ணுறதை குறை சொல்லலை, ப்ரேயர் பண்ணுங்க. ஐ ப்ரே
நான் எவ்ரிடே நான் ப்ரேயர் பண்ணுறேன். பட் உங்களுடைய மென்டாலிட்டி வந்து நான் ப்ரேயர் பண்ணுறதுனால அவர்கிட்ட போகிறேன், அவரை நெருங்கி இருக்கிறேன். ரிலீஜியஸ் மென்டாலிட்டி அது. நான் கொடுக்கறதுனால, நான் உபவாசிக்கிறதுனால, நான் அவர் என்னை பக்கத்தில் நான் போயிடுறேன், அப்படி கிடையாது. இதில் ஏதாவது கண்டிஷனல் இருக்கா? சரி, வெளியில் இருந்து இவனை ஒரு உள்ளே கூட்டு வந்தார்ல, இதில் ஏதாவது கண்டிஷனல் பேஸில் கூட்டு வந்தாருன்னா, கை கழுவாம தான் உள்ளே வரான், காலு கழுவாம தான் உள்ளே வரா, இவர் தான் கழுவியே விடுறார் சார். நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லி வெளியில் இருக்கிற செர்வெண்ட்டை உள்ளே கூப்பிட்டு காலை கழுவுறார். எனக்கு இந்த வாசனங்களை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர், நீங்கள் எங்களை செர்வெண்ட்டாகவே பார்க்கலையா? பார்க்கலன்றாரு. ஏன்னா நான் தான் அடிமையின் ரூபத்தை நான் எடுக்கிறேன்றாரு. அப்போ நீ அடிமையில், நீ சுயாதீனன், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கால்களை ஆண்டவர் கழுவுறார். யார் இவன் கழுவணுமா, அவர் கழுவணுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ரப்பாயோட காலை யார் கழுவணும்? திஸ் மேன் ஷுட் வாஷ். பட் இப்பொழுது ரப்பாய் வந்து இவன் லெவலுக்கு கீழே இறங்கி இப்போ அவன் காலை கழுவி, தூரமாயிருந்த உங்களை, சார் நீங்கள் வெளியில் நின்றுட்டு இருந்தீங்க, ஏசு கிறிஸ்துன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படி தூரமாக இருந்த உங்களை அவர் சமீபத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். யூ ஆர் ஸோ க்ளோஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிருங்களா சத்தமாக தான். சரி, அடுத்தது போடுங்க 21. அவர்கள் எல்லாரும், யாரெல்லாம்? நீங்கள். அவர்கள்லாம் யாரை சொல்கிறாரு? உங்களை தான் சொல்கிறாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். சார், ஒன்னஸ்ஸாக சொல்லலை, ஒன்று சொல்லுறாரு. நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஒன்னஸ்க்கும் ஒன்றுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் இருக்கு? யூ ஆர் ஒன். சர்ச் இஸ் ஒன். இன்றைக்கி நான் சர்ச்சில் இருக்கிற ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் சொல்கிறேன். யூ ஆர் டிவைடட். நம்ம கிரேஸை பேசுகிறோம், ஆண்டோடைய லவ்வை பேசுகிறோம், பட் நமக்குள்ளே எவ்வளோ பிரிவினைகள் பார்த்தீங்களா? சர்ச் கேம் விளையாடலை நம்ம யாருமே. வி ஆர் நாட் பிளேயிங். இவனுக்காக செலுத்த வேண்டிய ப்ரைஸ் வந்து சும்மா செலுத்தலை சார். இந்த பர்சனை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, ஒன்றை ஒன்று ஆக்க ட்ரை பண்ணுறாருன்னா நீ பிரிஞ்சு இருக்கணும்னு அவருடைய எண்ணம் கிடையவே கிடையாது. நெவர். நான் நிறைய சர்ச் பார்க்குறேன், பிரிவினைகள். நீ பெரியவனா, நான் பெரியவனா, ஓ ஊழியம் பெருசா, ஏன் ஊழியம் பெருசா, நீ ப்ரொஃபட்டிக் பண்ணுற, நான் டீச்சர் பண்ணுறேன், நீ தான் என்னை ஆனர் பண்ணணும். ஆண்டவர் என்னைக்கு சார் என்னை ஆனர் பண்ணு, என்னை ஆனர் பண்ணு என்னைக்கு கேட்டார் ஜீசஸ் இவன்கிட்ட வந்து? நான் சர்வ் பண்ணுறேங்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ நான் ஃபேமிலியாக நான் இந்த சபையை சொல்கிறேன், ட்ரை டு பி ஒன். முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்களேன். வில் ட்ரை. ஓகே, we will do it. Hallelujah. Because we are called to be as one. பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், ஒன்றா பார்க்கணும். அவர் ஹெவன் வந்து உங்களை பார்க்கும் போது அவருக்கு டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேக்கே. இங்கே யார் கீதா, யார் ரீட்டானா உங்களுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேக்கே. இங்கே யார் பால், யார் பெனட்னா அவரால் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. பிகாஸ் he sees as one. இவருடைய ஹார்ட்டில் இருக்கிறத இவன் ஆல்ரெடி செயல்பட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் உலகமெங்கிலும் போய் என்னை காட்டிலும் நீ பெரியவனா, பெரிய காரியங்களை நீ செய்யணும். இதுதான் ஒரு ஃபேமிலி தூக்கி விடுன்ற ஒரு ஃபேமிலி கான்செப்ட் சொல்கிறேன். யூ வில் டூ கிரேட்டர் திங்ஸ் தென் மீ. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து யூதேயா, சமரியா, அப்புறம் என்னது கலிலேயா, இப்படி தான் இருக்காரு. உலகமெங்கிலும் போனது யார்? இவர் ஹீல் பண்ணார், பார்வை கொடுத்தாரு, டெஃப் ஓப்பன் பண்ணார், டெட் ரேஸ் பண்ணார். இவன் என்ன பண்ணுறான்? இவன் நடக்கும் போதே நிழல் பட்டு சுகமாக்குற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இவன் உலகமெங்கிலும் ட்ராவல் பண்ணுறான் சார். ஹீ இஸ் ட்ராவலிங். ஏசு கிறிஸ்து அவர் கொடுத்த லொக்கேஷன் அங்கே தாண்டி அவர் எங்கேயும் போகலை. பட் நீங்கள் உலகமெங்கிலும் நீங்கள் போவீங்கடா. யூ வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட்.
அப்போ இயேசு கிறிஸ்து வந்து உங்கள் இந்த வெளியிலிருந்து ஒன்று உங்கள் பக்கத்தில் கூட்டி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஹெவன், ஹீ ரிப்ரசன்ட்ஸ் ஹெவன். பரலோகத்தில் தேவதூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் 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 24 மணி நேரம் ஒரே வட. நீங்கள் இங்கே நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிக்கிட்டே இருங்களேன், யாரும் இருக்க மாட்டாங்க ஆடியன்ஸே. ஆனால் பரலோகம் வந்து 24 மணி நேரம் ஒருத்தர் வந்து நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஏன் பாடுறாங்க? They are one. They are loving Jesus Christ unconditionally. அவங்களும் அளவில்லாமல் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு கிருபையை பாராட்டியிருக்கார். அந்த கிரேஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஓயாமல் அவருக்கு வந்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். பரலோகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே பூலோகத்திலும் நடப்பதாக. அப்போ பரலோகம் ஒன்றா இருக்கும்போது சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமும் அது ஒன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஃப்யூச்சரில் காசிப்ஸ் இருக்கக்கூடாது, ஜெல்லசி இருக்கக்கூடாது, பொறாமை, போட்டி. யூ ஷுட் பி ஹெல்பிங் அதர்ஸ். ஹல்லேலூயா. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ பிதாவும் ஜீசஸும் ஒன்றா இருக்காங்களாமா. ஏன்னா ஜீசஸ் சொல்கிறார்ல, நான் என் சித்தத்தை செய்ய வரல, எங்கள் அப்பா சொல்கிறதா நான் செய்ய வந்தேன், அவர் எப்படி என்னைய சொல்கிறாரோ நான் அதை மாதிரி தான் செய்கிறேன்னு. இவங்க 2 பேரும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இவனும் நமக்குள்ளே ஒன்றா இருக்கட்டும். அப்பா உங்கள் என்ன தோட்டெல்லாம் நான் செஞ்ச பார்த்தீங்களா, அதே மாதிரி இவனும் என் தோட்டெல்லாம் செய்யட்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸோ த ஃபேமிலி ஆஃப் ட்ரினிட்டி இஸ் ஒன். த ஃபேமிலி கால்ட் சர்ச் இஸ் ஒன். நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிந்து டிவைடடாக, அதாவது தனக்குத்தானே பிரிஞ்சிருக்கிற எந்த ராஜ்யமும், எந்த ராஜ்யமாக இருக்கட்டும், எந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சபையில் சொல்கிறேன், நீங்கள் லுக் அப்பான் பண்ணுற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரோ மதரோ பிரிஞ்சிருந்தா த சர்ச் வில் பி டிவைடட். இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ ட்ரூத். நான் சொல்கிறேன், பாஸ்டர் எட்வினும் நானும் we have committed ourselves for you. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிஞ்சுட்டு நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இட் வில் அஃபெக்ட் யூ. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? தனக்குத்தானே பிரிஞ்சிருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் அது நிலை பெயராது. இட் வில் பி டிவைடட். உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியில் இந்த ஒன் கான்செப்டை கொண்டு வாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே, ஏன்னா ஒரே சரீரம் தானே சார். கிறிஸ்துவையும் சபையும் ஒரே சரீரம்ன்றாரு, மனைவியும் புருஷனும் ஒரே சரீரம்ன்றாரு. அவர் சரீரம்னு சொல்கிற கான்செப்டே என்னென்னா அவர் இண்டிவிஜுவல்ஸாக பார்க்குறது இல்லை. யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். யூ ஆர் ஒன். த சர்ச் இஸ் ஒன். அதுதான் அவர் ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்கள் சார். எத்தனை வருஷம் முன்னாடி உங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காரு? பண்ணியிருக்கல? உங்களுக்கு தானே ப்ரேயர் பண்ணியிருக்காரு. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம இடைவிடாமல் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க தயவுசெய்து. பரலோகமே இறங்கி வந்து சொல்லி ப்ளீஸ்டா நிறுத்துடா. நான் இந்த ஜெபிக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப ஓவராக ஹைப்பாக அதில் பண்ணும்போது நான் சொல்வேன், பரலோகத்திலே ஏஞ்சல்ஸே ப்ரேயர் பண்ணுவாங்க, சாமி இந்த ஆளை மேலே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, முடியலை. பாருங்கள் ஜீசஸோட ப்ரேயர் பாருங்களேன், அவ்வளோ ஆனஸ்டாக இருக்கு பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறான்னா, என் பொசிஷன்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல, பிள்ளைங்கிற பொசிஷனை, அந்த பொசிஷனை அவனுக்கோ கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வர்ற ஃப்ரெண்டை வந்து புத்திர ஸ்வீகார நான் மாறுவானா? உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஹேராக மாறுவானா? மாற மாட்டான். சர்வெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எல்லா சொத்தில் பாதி பங்கு உனக்கு தான் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை, கூலியை தான் கொடுப்பீங்க. அப்போ யாருக்கு பங்கு உண்டு? சன்ஸ். பைபிள் சொல்லுது, யூ ஆர் ஜாயிண்ட் ஹியர்ஸ். ஹியர்ஸ்னா உடன் பங்காளிகள். இவனுக்கு என்ன பங்கு பரலோகம் கொடுக்குதோ அந்த பங்குக்கு எனக்கும் ஷேர் இருக்குன்னு இவனும் வரான் உள்ள. ஹல்லேலூயா. ஸோ இவருக்கு உள்ள எல்லா மகிமையும் இவரும் பங்கெடுத்துக்கிறாரு. பிதாவினிடத்திலிருந்து என்னெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாரோ
அதெல்லாம் கிவ் ஹிம் அப்படின்றாரு. அது நான் சொல்கிறது புதுசாக ஒன்றும் சொல்லலையே. பாருங்க, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில். இப்போ இந்த ட்ரினிட்டி ஃபேமிலி கூட, இந்த ட்ரினிட்டி ஃபேமிலி வந்து மேலே இல்லை. நீங்கள் எப்போவுமே இப்போ ஜீசஸ்ன்னு இப்படி பார்க்காதீங்க, மேலே ஜெபிக்கும் போது இப்படி பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கார் சார், சிஸ்டர் இஸ் நியர் யூ. ஹி வாண்ட்ஸ் யூ டு ஜாயின் வித் ஹிம், ஒன்றுக்கு ஒன்றாக. அப்போ இவன் ஃபேமிலிக்குள்ளே ஆட் ஆன் ஆகிட்டான் பார்த்தீங்களா. இவன் என்னுடைய மென்டாலிட்டி, அதாவது ஜீசஸ் ஒரு போதும் இவனை சர்வெண்ட்டாக பார்க்கல, ஜீசஸ் ஒரு நாளும் இவனை கீழாக பார்க்கவில்லை. இவனுடைய மென்டாலிட்டியிலேயே இவன் என்ன பார்த்துக்கிறான்னா, இவருடைய ஸ்பெஷாலிட்டி புரியாமல் ஃபஸ்ட்டு அவனாவே மாஸ்டர்னு கூப்பிட்டு இருந்தான். ஆண்டவர் ஒரு நாள் என்னைய மாஸ்டர்னு கூப்பிடு, ஐயான்னு கூப்பிடு அப்படி சொல்லவே இல்லை. அவனுடைய புரிந்து கொள்ளதில் அப்படி கூப்பிடுறான். அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வர வர டீச்சர்னு கூப்பிடுறான், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறான், இப்போது பிரதர்ன்னு ஆயிட்டாச்சு. யூ ஆர் காட்ஸ் ஃபேமிலி. ஏசு கிறிஸ்து சம்பாதித்தது உங்களுக்காக தான் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. சரி, ஒரு ஹீலிங்காண்டி சும்மா ஒன்றும் வந்துட்டு போகல சார். அவருடைய உடலில் காயம் இருக்குது. நீங்கள் அவரை ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரெஸ்ஸை கழட்டிடாதீங்க. இருந்துச்சு இல்லை, தோமா வந்து நான் அதை தடவி பார்க்கணுன்னு சொன்னான். அவங்க கையை காமிங்க, நான் அந்த ஆணி போன அந்த இதை பார்க்கணும் அப்படின்றான். ஸோ ஏசு கிறிஸ்துவோடைய உடலில் தழும்புகள் இருக்கிற காரணம், இவன் உடம்புல தழும்புகள் இருக்கக்கூடாது. அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. He should be one among us. He is one with us. He is one அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருக்கிற அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த கான்செப்ட் புரியுது, இந்த ட்ரூத்து புரியுது, விளங்குது மண்டைக்குள்ளே? இன்னும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சு விட்டு போய் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க கேட்டு. இந்த ஸ்கூலில் பாடம் எடுக்கும் போது ஒன்றுமே புரியாது. இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் எவன் ஃப்ரண்ட் பெஞ்சில் இருப்பானோ அவன்கிட்ட புக்கதே கொஞ்சம் எழுதி கொடுறா, ஒன்றுமே மண்டையில் போகலை. ஐ நோ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி விட்டுருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஒன். நான் ஒன்னஸ்ன்னு சொல்ல, த பவர் ஆஃப் பீயிங் ஒன். யூ ஆர் ஒன் வித் த லார்ட். நீங்கள் நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பைபிளில் இருக்குது, நான் சும்மா மென்ஷன் பண்ணல. நீங்கள் போய் பாருங்களேன், ஒன் எடுத்து போய் பாருங்களேன், பைபிள் சர்ச் பண்ணுங்கள், ஒன் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஆண்டவர் உங்களை எல்லாருமே ஒன்றா தான் பார்க்குறாரு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பண்ண காரியம் வந்து சின்ன காரியம் இல்லை. அதுக்கு தான் அவருக்கு மேலான நாமத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இவருடைய நாமத்தை வச்சு நீங்கள் பிதாட்ட, சார் எல்லா இன்ஹெரிட்டன்ஸும் எனக்கு வேணும்னா அவர் தந்துடுறாரு. எனக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிவ் டு மீ, அதுதானே. அப்போ நீங்கள் இந்த சர்வெண்ட் மென்டாலிட்டியிலேருந்து சன் மென்டாலிட்டியில் வரும்போது யூ ஆர் இன்ஹெரிட்டிங் எவ்ரி திங் ஹி ஹேஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் யூ. எவ்ரி திங், ஒன்று கூட உங்களுக்கு குறைவுபடாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க, சன் மென்டாலிட்டிக்கு வாங்க. ஐ ஆம் த சன் ஆஃப் காட், ஐ ஆம் த டாட்டர் ஆஃப் காட்னு சொல்லாதீங்க. வென் யூ ஆர் சன்ஸ், ஆண்டவர் உங்களையும் புத்திரியான ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, வி ஆர் ஆல் ஒன். ஸோ நீங்கள் வந்து ஐ ஆம் த சன் ஆஃப் காட். அப்போ தேவ புத்திரர்கள் வெளிப்படணும்னு சொல்லி உலகமே காத்திருக்குதாமா. நீங்கள் உலகத்துக்கு வந்து செர்வெண்ட்டாக வெளிப்படணுமா இல்லை சன்னாக வெளிப்படணுமா? அப்போ இந்த உலகம், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு செர்வெண்ட் மென்டாலிட்டி இருக்கிற ஊழியக்காரனை தேடல சார், சன் மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷனை எதிர்பார்க்குது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பார்த்த உடனே யூ ஆர் த சன் ஆஃப் காட். இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, இவன் பேசுகிற பேச்சு மாறி இருக்கு, இவன் முன்னாடி மாதிரி இல்லையே சார், இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று புதுசாக மாறி இருக்கான்ல. சன் ஆஃப் காட், யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் காட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவுக்கும் சீஷனுக்கும் கை தட்டிடுங்க பாருங்க. ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடி ஒரு நிமிஷம் வில் ப்ரே. நான் ப்ரேயர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் யூஜின் வரல, கீழே இருக்காங்களா? ஸோ அவங்கள கூப்பிட்டுருங்க. ஹில் டூ தட். ஸோ எல்லார் கண்களை மூடி
உங்கள் கையை எடுத்து உங்கள் ஹார்ட்டில் வச்சுக்கிடுங்களேன். ஜென்யூனாக சொல்லுங்கள், அப்பா என்னைய சன்னாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. வாய் திறந்து சொல்லுங்களேன். அப்போ நான் பிள்ளையாக தானே வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு. தேங்க்யூ ஃபார் திஸ் சன்ஷிப். இந்த பிள்ளை என்ற உறவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே. உங்கள் ஃபேமிலியில் என்ன ஒன்றா பார்க்குறீங்களப்பா. நான் பாவி இல்லை, நான் உங்கள் பிள்ளை என்பதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்து சம்பாதித்த எல்லாமே எனக்கு வேணும். அது தைரியமாக கேளுங்க. ஐ வாண்ட் எவ்ரிதிங் வாட் ஜீசஸ் ஹஸ் earned for me. ஏசு கிறிஸ்து சம்பாதித்த ஹீலிங் எனக்கு வேணும். நான் ஹீலிங்கில் நடக்கணும். வியாதி என் வீட்டை அணுகக்கூடாது. குறை என்ற வார்த்தை என் வீட்டில் கேள்விப்படக்கூடாது. கடன் என்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, பிரிவினை என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஃபேமிலியை விட்டு கடந்தேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால பிளெஸ்ஸிங் ஃபேமிலியில் ஹெவன் பிளெஸ்ஸிங்ஸை பேசுகிறேன். அவர்கள் ஒன்றாயிருப்பதையப்பா நீங்கள் பார்க்கணும். In Jesus' name, I bless your family. Thank you for your presence, Lord. Thank you for your healing. Thank you for your restoration. Thank you for your transformation. நீங்கள் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால மனசார உள்ளத்தின் நிறைவினால் பிளெஸ்ஸிங்கை பேசுகிறேன். புதிய புதிய டெஸ்டிமனிஸ் கேள்விப்படணும். இந்த சர்ச்சில் உங்களுடைய நாம மட்டும் மகிமைப்படணும். எங்கள் பேர் இல்லப்பா, உங்கள் பேர் மட்டும் மகிமைப்படணும் இந்த ஃபேமிலியில். அப்படிப்பட்ட புதிய புதிய டெஸ்டிமனிஸை நாங்கள் கேள்விப்படணும், நாங்கள் கேட்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படுத்துவீராக. குறைகளை இந்த ஃபேமிலியை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. ஆன்லைனில் வாட்ச் பண்ணுகிற எல்லா ஃபேமிலிஸை நான் மனசார நான் பிளஸ் பண்ணுறேன். அவர்களுக்கும் என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அது அப்படியே நடந்தேறுவதாக. இயேசு கிறிஸ்து சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்களும் உடன் பங்காளிகளாக அவர்கள் இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி மனதார ஃபேமிலியை நான் பிளஸ் பண்ணுறேன். உங்களுடைய சமூகத்திற்காக, உங்களுடைய வேர்டுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி இயேசுவுக்கு தேங்க்யூ. இப்பொழுது திருவிருந்து நேரம். கம்யூனியனில் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் இப்போ நம்ம சர்வ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எடுத்து புசிக்கும் பொழுதே உங்கள் சரீரத்தில் ஒரு ஹீலிங் நடைபெறும். ஓகே, எத்தனை பேர் இதை பிலீவ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நீங்கள் சாப்பிடும்போதே யூ வில் experience the healing. Hallelujah. Thank you, Jesus. நீங்கள் ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அந்த அப்பத்தை பானம் பண்ணும்போதும் நீங்கள் கிரைஸ்ட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கணும். இட்ஸ் நாட் அ ஃபீலிங், இட்ஸ் அ ரியாலிட்டி. ஆக்சுவலாக அது ஒரு ரியாலிட்டி. நீங்கள் இயேசுவை சாப்பிட்றீங்க. நான் உன்னத பாட்டில் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து வெண்மையும் சிவப்பும் அவர் ஆனவர். உங்களுக்காக அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர். ஸோ நீங்கள் கையில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த விருந்துக்காக நன்றி. நீங்கள் உங்களையே எனக்கு சர்வ் பண்ணுறீங்களே. ஜீசஸ் அவரே உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவ் தி கம்யூனியன். Praise God. உங்கள்
எல்லாருடைய கரங்களிலும் அப்பம் ரசம் வந்துருச்சா? யாராவது வரலன்னா கைகளை உயர்த்த முடியாது அன்பா கேட்குறேன். வரலையா? பின்னாடி 2 பேருக்கு வரலையா? வைங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் கரங்களில் கிறிஸ்து இயேசு பிக்கப்பட்ட சரீரம் உங்கள் கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிந்தின ரத்தம். இது ஏனோ ஒரு அப்பமோ ரசமோ அல்ல. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த அப்பம் பிக்கப்பட்ட சரீரம். ஒரு நிமிஷம் அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்காக வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இரத்தத்தினால நான் மீட்பு பெற்றேன். இந்த உணர்வோடு கூட நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இது பிக்கப்பட்ட சரீரம். நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ, வேதத்தில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். 4 பேரை இயேசு கிறிஸ்து கிட்ட தூக்கி கொண்டு போனாங்க. 4 பேர் சேர்ந்து ஒருவனை தூக்கிட்டு போனாங்க. அவங்க 4 பேருடைய விசுவாசம் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் கேட்டிருப்பான், எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட என்னை கொண்டு போயிருங்க, நான் பிழைச்சிக்குவேன். அந்த 4 பேரும் ஒரே முடிவில் எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கள, உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். வாங்கி உட்கொள்றீங்க பாருங்களேன், அவங்களோடதும் அதே போல். அந்த படுத்திருந்தவன் என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? எப்படியாவது நான் அவர்கிட்ட போயிட்டேன்னா நான் சுகம் பெற்றுவேன், நானும் மற்றவங்கள போல மாறிடுவேன், நானும் ஏசப்பாவுக்கு பிள்ளையாக மாறிடுவேன் அப்படின்ற அந்த 2 பேர், அந்த 4 பேரோட சேர்ந்து அந்த படுத்திருந்த 5 பேருடைய நினைவும் ஒரே மாதிரி இருந்துச்சான். நான் அவர்கிட்ட போயிட்டா பிழைத்துக் கொள்வேன். இன்றைக்கு அவர் வாழ்ந்த நாட்கள் அப்படி நடந்துச்சு. இன்றைக்கு உங்கள் கரங்களில் தேடி வந்திருக்கிறது அந்த சரீரம். இந்த சரீரத்தை நீங்கள் சர்வ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் உட்கொள்ளும் பொழுதும் சரி, இது இயேசு கிறிஸ்துவின் பிக்கப்பட்ட சரீரம்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து அதை உட்கொள்ளும் பொழுது பூரண சுகம் உண்டாக நீங்கள் சாட்சியாக நிறுத்த கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நினைவோடு கூட நம்ம ஒருவருக்கு, நம்ம சர்ச்சில் ஒருவருக்கு ஒருவர் சர்வீஸ் பண்ணுவோம். ஆமென். இது பிக்கப்பட்ட சரீரம்னு சொல்லி, உங்களுக்காய் பிக்கப்பட்ட சரீரம்னு சொல்லி அப்படியே இது மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க.
இது உங்களுக்கு அய்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் சரீரம். இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் எந்த காரியத்தில் பிடிபட்டிருந்தாலும் அதிலிருந்து விடுதலை இன்றைக்கு தேவன் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது காணிக்கை நேரம். Check, check, check. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவே இறுதி வரை, நான் நம்புவேன். சத்தமா சொல்லுங்க, நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. நம்ம அப்படியே கண்களை மூடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் ஒத்தாசையும் பராமரிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் த பிளஸிங் ஃபேமிலியில் உள்ள யாவரோடும் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட முது வருகை பரியந்தும் முது பிரசன்னம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.
God bless you. God bless you all.